Bonjour, cinéhats. வணக்கம். இன்னைக்கு வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கூலி இந்த படத்தோட ட்ரெய்லர் வந்து நேத்து ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துல இருக்க ஹிட்டன் டீட்டெயில்ஸ் பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஹிட்டன் டீட்டெயில்ஸ் சொன்னே சும்மா ஜஸ்ட் லைக் தட் சொல்லாம, சீன் பை சீனா நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முயற்சி எடுத்து பண்ணியிருக்கோம். ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு மென்மேலும் பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்க மறக்காம. செகண்ட் பை செகண்ட் இந்த வீடியோ சொல்லப் போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ட்ரெய்லருடைய ஃபர்ஸ்ட் ஷாட்ல பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும். உங்களுக்கு வந்து கிங் பின் அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. கிங் பின் அப்படின்னாலே தெரியும் யூசுவலா அவர் தான் வந்து ராஜான்ட்டு. ஸோ அது யார் அப்படின்னா நாகார்ஜுனா. ஏன் நாகார்ஜுனா சொல்றதுக்கு அடுத்தடுத்து நெறைய கன்ஃபர்மேஷன் ஷாட்ஸும் இருக்கு. ஸோ அதுக்கு ஸ்டே டியூன்டா இருங்க. அடுத்து இங்க கேட்குற சவுண்ட் நீங்க நல்லா ஹெட்ஃபோன்ஸ் போட்டு உத்து கேட்டு பார்த்தீங்க அப்படின்னா, அது வந்து கிளாக்கோடைய டிக் 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 சவுண்ட் கேட்குற மாரியே இருக்கு. அடுத்து இந்த செகண்ட்ல நாகார்ஜுனாவும் அப்படியே அடுத்த செகண்ட்ல ஷௌபினும் வருவாரு. அவரு ஏதோ வந்து வாட்ச் தான் டியூன் பண்றாரு. ஆனா அது மேபி டிவைஸா இருக்குமா? இல்ல ஜஸ்ட் லைக் தட் ஒரு வாட்ச்சா? டைம் ட்ராவல் ஃபிலிமான்றது இன்னும் கன்ஃபார்மா தெரியல. பட் பார்க்குறதுக்கு ஜஸ்ட் லைக் தட் ஒரு வாட்ச் மாரி தான் எனக்கு தோணுது. இங்க ஏதோ ஒண்ணு காட்டுறாங்க. பார்க்க சாவி மாரி இருக்கு. அது வந்து எல்டி 570ன்னு எழுதியிருக்காங்க. அதோடைய கம்ப்ளீட் இதுவும் தெரியல. ஒருவேளை ஏஎல்டி 570 இருக்கும்னு நான் நெனைக்கிறேன். இங்க ஸ்ருதிஹாசன் முன்னாடி பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு கால் தெரியுது மனுஷனோட காலு. அவங்க தான் வந்து நெறைய ஷாட்ல வந்து டெட் பாடிஸ் எல்லாம் தூக்கிட்டு போயிட்டு எக்ஸிக்யூட் பண்ற மாரிலாம் காமிச்சிருந்தாங்க. ஸோ மேபி அதுக்காக கூட இருக்கலாம். இப்போ என்ன டயலாக் வருது அப்டின்னா, ஒரு மனுஷனோட டிசேபிளிங் பத்தியது. இதுதான் அந்த படத்துலயே ஒரு கோர் பிளாட்டாவே இருக்கும்ன்றது என்னுடைய மிகப்பெரிய ஒரு கருத்து. ஏன் அப்டின்னா, இதான் வந்து ட்ரெய்லர்ல சொல்லியிருக்காங்க. ஸோ இத சுத்தி தான் வந்து நடக்கும். ஆல்ரெடி ட்ரெய்லர்ல வந்து இத மட்டும் பண்ணலன்னு சொல்லி காளி வெங்கட் சொல்லியிருப்பாரு. ஸோ பெரிய பெரிய ஆட்களுக்கு தேவையில்லாத நபர்கள எக்ஸிக்யூட் பண்றதுக்கு தான் இந்த சேர் இருக்குன்னு சொல்லி நான் நெனைக்கிறேன் பெர்சனலா. இங்க பார்த்தீங்க அப்டின்னா, நாகார்ஜுனா வந்து மேல இருக்காரா, கீழ வந்து பார்த்தீங்க சத்யராஜும், ஸ்ருதிஹாசனும் 2 பேருமே நின்னுகிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்க அப்டின்னா, அந்த சேர் தான் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்கன்னு நெனைக்கிறேன். இந்த ஷாட்ஸ் வந்து 80ஸ்ல ஒரு ஷாட் உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். இந்த ட்ரெய்லர்ல ஆமீர் கானோட என்ட்ரி ஷாட் வந்து இங்க தான் நடக்குது. பின்னாடி வந்து பிஜிஎல் டிகே லாஜிஸ்டிக்ஸ் அப்டின்னு சொல்லி போட்டுருக்கு. ஸோ இது வந்து இன்னொரு இடத்துல கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவும் பாருங்க, வெயிட் பண்ணுங்க. இந்த ஷாட்ல ஆமீர் கான் வந்து ஒரு ஹெக்ஸாகன் ஷேப்ல வந்து ஒரு செயின் போட்டிருக்காரா, இந்த இடத்த நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. முன்னாடியே சொன்ன மாரி இங்க தான் அந்த எலக்ட்ரிஷியன் சேர் இருக்கு. ஜஸ்ட் ஒரு எக்ஸிக்யூட் பண்ற சேரா, இல்ல வந்து இது எதுவும் டைம் டிராவல் பண்ற சேரா, இல்ல பாடி மாத்துற சேரா, கேரக்டர் சேஞ்ச் பண்ற சேரான்றது நமக்கு இன்னும் தெளிவா தெரியல. இந்த ஊசி இத பார்த்து தான் நான் வந்து நினைச்சிட்டு இருந்தேன். இது வந்து ஒரு வேள கேரக்டர சேஞ்ச் பண்ற ஒரு ஊசியா இருக்கலாம். ப்ளூ சிப் டூ ரெட் சிப் மாத்துறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இங்க பார்த்தீங்கன்னா, நாகார்ஜுனா ஒரு ஸ்பைரல்ல ஒரு சர்க்கிள் ஷேப்ல ஒண்ணு போட்டிருக்காரு. ஆல்ரெடி அமீர் கான் ஹெக்ஸாகன்ல போட்டிருந்தாரு. ரஜினி சார் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்ல ஒண்ணு போட்டிருக்காரு. ஸோ ஷேப்ஸ்க்கும் அந்த படத்துக்கும் என்ன சம்மந்தம்னு எனக்கு தெரியல. தெரிஞ்சா ஒரு கமெண்ட்ல சொல்லுங்க. இங்க சத்யராஜ் தான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த எலக்ட்ரிக்யூஷன் சேர வந்து எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த ஷாட்ல சார்லி நடந்து வரதுக்கு பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, தெலுங்குல எழுதியிருக்கு. மேபி இவரு வைசாக் போர்ட்ல இருக்கலாம். அங்கருந்து தான் நடந்துட்டு இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். மேபி இல்லாம கூட இருக்கலாம். இங்க சௌபின் சங்கரும் கிங் பின்னா இருக்கிற அந்த கண்டெய்னர் மேல தான் நிக்கிறாரு. ஸோ இங்க கிங்கு நாங்க தான்றத இன்னொரு தடவ வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான். ஸோ இங்க தான் நமக்கு தெரியும் ட்ரெய்லர்ல வந்து கன்ஃபார்மா ஒரு ஃபிளாஷ்பேக் இருக்க போகுது. அதுல ரஜினி சாரும் வரப்போறாருன்றது. ஸோ அத பார்த்து தெரிஞ்சுச்சு. ஏன்னா, ஆல்ரெடி வந்து விக்ரம் படத்துல விக்ரம் 80ஸ் விக்ரமோட கனெக்ட் ஒண்ணு இருந்துச்சு. அந்த மாரி இந்த கூலி படத்துல 80ஸ்ல வந்த தீ அப்படின்னு சொல்ற ஒரு படம் இருக்கும். அந்த படம் பார்க்கலனா பாருங்க. அந்த படத்துடைய கனெக்ட் இருக்கலாம்னு சொல்லி என்னோட ஒரு ஐடியா. இங்க பார்க்கும்போது தெரியும் தேவா வந்து ஒரு மேன்ஷன் வச்சிருக்காரு நடத்துறாரு. தேவா மேன்ஷன் இருக்கு. அது வந்து தமிழ்நாட்டுல இருக்கு. அது எப்படி கன்ஃபார்ம் பண்ணேன் அப்படின்னா, சைட்ல மெடிக்கல்ஸ்ல வந்து தமிழ்ல இருக்கும். ஸோ அதனால தான் வந்து இது பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஷாட்ல பார்த்தீங்க அப்படின்னா 5821 இருக்கு. இந்த நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, லோகேஷ் கனகராஜோட அப்பா வந்து பஸ் கண்டக்டரா இருக்கும்போது அவருடைய நம்பர். ஸோ அவருக்கான ஹோமேஜ் தான் இந்த நம்பர் அப்படின்னு சொல்லி லோகேஷே வந்து ஒரு ரீசென்ட் இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு. ரஜினியோட என்ட்ரி ஷாட்ட பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். யாரையோ கடத்தி வச்சிருக்காங்க. ஸோ அதுக்காண்டி தான் ரஜினி சார் வந்து வந்திருக்காரு. ஸோ அது யாரா இருக்கும் அப்படின்னு கெஸ் பண்ணீங்க அப்படின்னா, கமெண்ட்ல கண்டிப்பா சொல்லுங்க. ஆமீர் கான் வந்து இறங்குற இடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து டெல்லியில ஒரு இடமா இருக்கலாம். ஏன் அப்படின்னா வந்து அங்க இருக்க கார்ல வந்து டிஎல் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. இங்க நாகார்ஜுனா சொல்றத கேட்டாலே தெரியும். இவருக்கும் ரஜினிக்கும் ஃபிளாஷ்பேக்ல ஒரு விஷயம் நடந்திருக்கும். அதனால தான் இப்படி சொல்றாருன்ட்டு. ஸோ இங்கேயும் இந்த சர்க்கிள் செயின் இருக்கு. இந்த சீன்ல பார்த்தீங்க அப்படின்னா, அஜாஸ் இருக்காரு. கைதி படத்துல வந்து ஒரு போலீஸ்காரரா வந்து ஒரு பின்னா இருப்பாரு, அந்த படத்துல. ஸோ அவர் வந்து இங்க வந்து நாகார்ஜுனா கேங்ல இருக்காரு. ஸோ இது கன்ஃபார்மா எல்சி கிடையாதுன்றதுக்கு இன்னொரு ஒரு சான்ஸ் அவ்வளோதான். இங்க உபேந்திராவுடைய ஒரு ஃபைட் சீன் வருது. இந்த ஃபைட் சீன பார்த்தாலே தெரியும். இது வந்து மகாராஷ்டிரால நடக்கிற ஃபைட் சீன். ஏன்னா பஸ்ல வந்து எம்ஹெச் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ஆல்ரெடி சொன்ன மாரி ஸ்ருதிஹாசன் தான் பாடிஸ் தள்ளிட்டு இருக்காங்க. ஸோ அங்க இங்க பெர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆயிருச்சா? ஆல்ரெடி சொன்ன மாரி இங்க சேர் தான் எக்ஸிக்யூட் பண்றாருன்னு நான் நெனைக்கிறேன். ஸோ அதத்தான் வந்து அப்போஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இங்க இந்த இடத்த வந்து நீங்க நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இங்க நிக்கிற வண்டியில பார்த்தீங்க அப்படின்னா, படக் அப்படின்னு இருக்கு. ஸோ இதுதான் அங்கேயும் இருந்திருக்கணும். மேபி பிளர் ஆனதா தெரியலையோ என்னன்னு தெரியல. பட் படக் தான் வந்து அமீரோட லாஜிஸ்டிக்ஸா இருக்கணும். இங்க பார்த்தீங்க அப்படின்னா, சத்யராஜும், ரஜினிகாந்தும் வந்து ஏதோ ஒரு கிளாஷ் மாரி ஏதோ தெரியுது. பார்க்கறதுக்கு கொஞ்சம் அக்ரெசிவா இருக்கு. மேபி இது ஏதோ ட்விஸ்ட்டா இருக்குமா? இல்ல சத்யராஜ் கெட்டவரா? இல்ல அவர் வேலை பார்க்குற இடத்துக்கு அவர் ஏன் வந்திருக்காருன்றதுக்காக கோவப்படுறாரா?
எதுவும் தெரியல. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இங்கேயே தெரியுது ரஜினிக்கு பேர் இல்ல. இல்லன்னா செத்துருக்கலாம். மேபி லைக் பாஸ்ட்ல இருந்து செத்துருக்கலாம். இல்ல ரஜினிக்கு பேரே இல்லாம கூட இருந்திருக்கலாம். ஸ்ருதிஹாசன் மூலியமா அவங்க வந்து கன்ஃபார்ம் பண்றது. இந்த டயலாக்க யார பத்தின்னு உங்களுக்கே தெரிஞ்சா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இது வந்து யூசுவலான லோகேஷ் கனகராஜுடைய காப்பு ஸ்டைல் தான். இங்கே நெறைய பேர் இருக்காங்க. இங்க வந்து ஒரு வுமன்ஸ் ஹாஸ்டல்ல இருக்கோம். பட் வுமன் ஹாஸ்டல்ல மென்ஸ் ஹாஸ்டல்ன்றது கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு. உங்களுக்கு கன்ஃபார்மா தெரிஞ்சா கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. இங்க பார்த்தீங்க அப்படின்னா, நாகார்ஜுன வயலட் ட்ரெஸ் போட்டிருப்பாரு. அது வந்து ஜோக்கருடைய அவுட்ஃபிட். அவரு டிசி கன்னியா லோக்கி வந்து நாகார்ஜுனாவுக்கு ஒரு ஜோக்கர் அவுட்ஃபிட் குடுத்துருக்காரு. என்னடா டிசிலேருந்து மார்வெல் கிங் பின் பேர் வச்சிருக்காருன்னு நெனச்சிட்டு இருந்தேன். ஒரு அவுட்ஃபிட் குடுத்து சரி பண்ணிட்டாரு. இது வந்து உபேந்திராவுடைய கிளாசிக்கான ஒரு ஐஸ் ஹேக். இது யாருக்கெல்லாம் தெரிஞ்சுச்சுன்னா கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. இதுதான் கன்ஃபர்மேஷனு. சத்யராஜர் படம் 3 பேரு நின்னுருக்கான்னு சொல்லல. நான் சொல்லல. இதுதான் அதுக்குன்ட்டு. மேபி இதுதான் சத்யராஜருடைய டெத் சீனா இருக்கலாம்னு நெனைக்கிறேன். ஃபைட் பண்ணியிருக்காங்க. அதே மாரி இங்க தான் அப்போ அமெரிக்கன் லொகேஷன் ஞாபகம் வருதா? எதுக்கு ஞாபகம் வச்சுக்க சொன்னேன்ட்டு, இந்த இடத்துல தான் ரஜினி சார் நடந்து வந்து அந்த ஃபிளாஷ்பேக் போர்ஷன் வராது. பின்னாடி வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஸ்ருதிஹாசனும், உபேந்திராவும் நின்னுட்டு இருக்காங்க. இதுதான் ரஜினியோட டீசிங் வரப்போறது உறுதி. தியேட்டர் பிளாஸ்ட் ஆவது உறுதி. நன்றி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? பிடிக்கலையா? அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இல்ல இந்த மாரி வீடியோஸ் நெறைய பண்ணவா? இல்ல இது வேண்டாம். யூசுவலா எல்லாரும் போடுற மாரி போடவான்னு சொல்லுங்க. தேங்க் யூ.